guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு சண்டே சிட் சாட் வீடியோல என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் அண்ட் லீஸ்ட் ஃபேவரட் விஷயம் என் லைஃப்ல என்ன அப்படின்றத பத்தி நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். ப்ரோக்ராஸ்டினேஷன். ஐம் த பெஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேட்டர் அண்ட் ஐம் த வர்ஸ்ட் ப்ரோக்ராஸ்டினேட்டர். அதாவது எப்படின்னா, நான் நல்லா என்னுடைய வேலைகளை இழுத்தடிப்பேன், நான் நல்லா ப்ரொடக்டிவாகவும் இருப்பேன். மோனாக்கு வந்துட்டு ஒரு கன்சிஸ்டன்சி வந்து இந்த விஷயத்துல கிடையாது. பட் ஐ நோ ஹவ் டு கைண்ட் ஆஃப் ஹேண்டில் ப்ரோக்ராஸ்டினேஷன். நான் வந்து வீடியோஸ் போடுறேன், கன்சிஸ்டண்டா போடுறேன், பிளாக்லாம் எடுக்கிறேன்னா அந்த ஒரு 17 மினிட்ஸ்ல பேக் டு பேக் ஒர்க் பண்றது, வேலை செய்யறது ரெண்டு ஒன்று தான். ஷூட் பண்றது, எடிட் பண்றது, இப்படி ஒரு மாதிரி ஒரு பஞ்சை இப்படி காமிக்கும் போது எனக்கே வந்து ஃபீல் ஆகும், வா வாட் அ ப்ரொடக்டிவ் டே அப்படின்ற மாதிரி. பட் ஆக்சுவலா எனக்கு தான் அங்கே தெரியும் நான் அங்கே எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன், ஃபிசிக்கலாக எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன், மென்டலாக எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன், ஒர்க் வைஸில் எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன், இல்லை இதர விஷயங்கள்லாம் செஞ்சு எவ்வளோ ப்ரொடக்டிவாக இருக்கேன் அப்படின்றது. ஐ வுட் டெஃபினெட்லி ரேங்க் மை செல்ஃப் அட் ஒரு 65% ப்ரொடக்டிவிட்டி அந்த கேட்டகரியில். த மெயின் திங் when it comes to procrastination என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த அளவு நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயத்த ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணுறீங்க, எப்படி பண்ணுறீங்க, அண்ட் வாட்ஸ் யர் பேட்டர்ன். ஓகே, எல்லாருமே வந்து வருஷத்துல அப்படியே வருஷம் ஃபுல்லா பயங்கர ப்ரொடக்டிவா அப்படியே காலில் நெருப்ப கட்டி விட்ட மாதிரி வேலை செய்ய முடியாது, பண்ணவும் மாட்டாங்க. அப்படி பண்ணா பேர்ன் அவுட் ஆயிடும். டேக் இட் ஃப்ரம் மீ, நான் தான் அதுக்கு எக்ஸாம்பிள். ஓகே, நான் வந்து ஒரு 3.5 4 இயர்ஸ் முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரி வந்து இந்த அளவுக்கு கூட ப்ரொக்ராஸ்டினேட்டரா நான் இருந்தது கிடையாது, ஃபீல் ஆனது கிடையாது. எஸ்பெஷலா அந்த 2020 to 2021 டைம் வாஸ் லைக் மை ப்ரைம் டைம். ஐ வாஸ் so busy, back to back work. இந்த ஒர்க் தான், யூடியூப் வீடியோ தான். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பிரைடல்ஸ்ன்னு எடுத்துட்டு இருந்தேன். அப்ப கூட எனக்கு வந்து பிசிக்கலா கொஞ்சம் டயர்ட் ஆச்சுன்னு நான் வந்துட்டு யூடியூப்ல வந்து அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணாம இருந்தேன். பண்ணுவேன், பட் அந்த அளவுக்கு இல்லை. பட் 2020 2021 வந்துட்டு ஐ வாஸ் ஆன் ஃபயர் மோட். ஓகே, பயங்கரமா வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு மாசம்லாம் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நான் 27 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்பேன். ஸோ அந்த மாதிரி பேக் டு பேக் வீடியோஸ், ஒர்க்கு, vlog அது கூட சேர்ந்து. இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்றேன் vlogலாம் எடுக்கிறது வந்து எவ்வளோ ஒரு டயரிங்கான விஷயம், லைக் ஃபிசிக்கலா அண்ட் மென்டலா எவ்வளோ டயரிங்கான ஒரு விஷயம். அதனால தான் நான் அது ஒழுங்கா பண்றது இல்லை அப்படின்றது. பட் அப்போ வந்து vlogகையும் நான் வந்து கன்சிஸ்டண்டா பண்றது, வீடியோஸும் டெய்லி அப்லோட்ஸ் பண்றது, இங்கிலீஷ் சேனல் ஒன்று வச்சிருந்தேன் அதையும் வந்துட்டு கன்சிஸ்டண்டா பண்றதுன்னு ஐ வாஸ் ஆன் மை பிரைம். ஆக்சுவலா அந்த டைம்ல த அமௌண்ட் ஆஃப் ஒர்க் ஐ டிட் ஃபிசிக்கலா அண்ட் மென்டலா என் லைஃப்ல எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஒர்க்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தோம்னா அந்த ஒரு 2 இயர்ஸ் வந்துட்டு பயங்கரமா பேங் ஆன் பர்ஃபார்மன்ஸ். ஓகே, பெஸ்ட் இயர்ஸ் ஆஃப் மை லைஃப் when it comes to working அப்படின்னு நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா பேர்ன் அவுட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2023, 23 ஸ்டார்டிங்லேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மென்டலா ஐ வாஸ் சோ டவுன். மென்டலா மை கான்சென்ட்ரேஷன் வாஸ் லைக் எவ்ரிவேர். ஓகேவா, என்னால் ஒரு விஷயத்த ஒழுங்காக கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்துட்டு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, இந்த மாதிரி கொஞ்சம் வேகா இருக்க ஒரு மைண்ட் செட்ல இருக்க ஒரு ஆளுக்கு. ஸோ நேராக உள்ள வந்தாரு. இஷ்டத்துக்கு ப்ரொக்ராஸ்டினேஷன், அதாவது வேலை செய்யறதுக்கு சோம்பேறித்தனம். வேலை இருக்கும் ஆனா செஞ்சுக்கலாம். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் 7ஆம் தேதி நான் ஒரு வேலை செய்யணும். 1ஆம் தேதியிலேருந்து எனக்கு டைம் இருக்கும். ஆனா நான் தள்ளி போட்டு 7ஆம் தேதி காலையில அதை செய்வேன், 7ஆம் தேதி ஈவினிங் அதை முடிப்பேன். அதை நான் 1ஆம் தேதியே பண்ணிருக்கலாம். இதே ஒரு 2020 மோனா கிட்ட அதை கொடுத்தீங்கன்னா மாசம் 25ஆம் தேதியே அந்த 7ஆம் தேதி வேலையை முடிச்சிருப்பான். அந்த மாதிரி சொல்றேன். ஸோ 2023ல வந்துட்டு ஒரு வஸ்டான ஒரு மென்டல் ஃபேஸ்ல நான் வந்து இருந்தேன். 2023 2024 மிட் வரைக்குமே ஒரு மாதிரி அப்படியே எதுக்கு வாழ்றோம் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க்லேயே வந்து சுத்திக்கிட்டு இருந்தேன். ஓகே, போலாம் போற வரைக்கும் போலாம், கோ வித் த ஃப்ளோ அப்படின்ட்டு. ஸோ அப்போ வந்து அந்த ஒரு மாதிரி வேவரிங் தாட்ஸ், டவுட்ஸ், ஓவர் திங்கிங், வேலை செய்ய முடியாத அந்த லேசினஸ், இதெல்லாம் வந்துட்டு ப்ரொக்ராஸ்டினேஷனுக்கு சரியான ஒரு தீனி போடுற ஒரு விஷயமா இருந்தது. ஸோ ஐ வாஸ் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் லெஃப்ட் ரைட் பேக் சென்டர் டாப் டவுன் எல்லாத்துலயும். ஓகே, அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ஐ லேர்ன் டு கிவ் மை செல்ஃப் சம் டைம். ஏன்னா ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருக்கும் போது நம்ம மைண்ட் செட்டும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹெல்தியான ஒரு ஸ்டேட்ல இருக்காது. ஓகே, நம்மளே டவுனா இருப்போம், அப்பதான் நம்ம தள்ளி போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்ப நீங்க வந்துட்டு புஷ் பண்ணி இல்ல நீ பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் ஒன்று நீ கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி லிட்ரலா மொத்தமா கீழே போட்டு அப்படியே ட்ரெயின் அவுட் பண்ணி டவுன் பண்ணி அவ்வளவுதான் முடிஞ்சது, எக்ஸாஸ்ட் ஆயிட்டேன் நான், அவ்வளவுதான், ஜீரோ, இதுக்கு மேல முடியாது அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு தள்ளி விட்டுரும். ஸோ
யூ ஹாவ் டு நோ த சைக்கிள். ஓகே, இப்போ ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதுக்கு ரீசன்லாம் வராது. என்னைக்காவது யூ ஃபீல் லைக் ஓவர் ஆக்டிவ் அண்ட் செம்ம ப்ரொடக்டிவா வேலை செய்யற மூட்ல இருப்பீங்க. என்னைக்காவது யூ வில் டெஃபினெட்லி ஃபீல் செம்ம ஸ்லகிஷா, லேசியா. அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகுற ஃபீல் இருந்ததுன்னா கிவ் யோர் செல்ஃப் சம் டைம். ஓகே ஓகே, இப்போ நான் சோம்பேறித்தனமாக தான் இருக்கேன். ஓகே, என்னால் இப்போ வேலை கான்சென்ட்ரேட்டடாக பண்ண முடியலை. லெட் மீ கிவ் மை செல்ஃப் சம் டைம் அவுட், பிரேக் எடுத்துக்கலாம். ஸோ ஃபிகரிங் அவுட் யுவர் ப்ரோக்ராஸ்டினேட்டிங் பேட்டர்ன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம எப்போ பார்த்தாலும் ரொம்ப ஆக்டிவாக ப்ரொடக்டிவாக இருக்க போகிறது கிடையாது. எனக்காவது ஒரு நாள் திடீர்னு ஸ்விட்ச் போட்ட மாதிரி இட் இஸ் கோயிங் டு ஃபீல் டவுன், லேசி, ஸ்லகிஷா, என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி. அப்போ யூ ஹாவ் டு பி லீனியன்ட் ஆன் யுவர் செல்ஃப். ஓகேவா, ஹார்ஷா இருக்க கூடாது. அது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப், இன்னும் உங்களை ட்ரெயின் தான் பண்ண போகுது. முடிஞ்சா என்னுடைய ஒரு ஒர்க் ஸ்டைலுக்கு வந்துட்டு ஐ கேன் டேக் பிரேக்ஸ் எப்போ வேணா. என்னால் ஓவர் டைம் எப்போ வேணா ஒர்க் பண்ண முடியும். ஸோ வாட் ஐ டூ இஸ், இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரைடே எனக்கு வந்துட்டு காலைல எந்திரிச்சதுமே இஃப் ஐம் ஃபீலிங் லைக் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி டவுன் அண்ட் ட்ரெயின்ட், அன்னைக்கு பிரேக். ஐ ஈதர் நாட் ஒர்க் ஆர் ஏதாவது உட்காந்து ட்ராமா பார்க்கறது, பாட்டு கேட்கறது, வீடியோஸ் பார்க்கறது, ஆர் எதுவுமே பண்ணாமல் இருப்பேன். ஆக்சுவலாக நான் ட்ரெயின் அவுட் ஆகுறேன்னா எனக்கு எதுவுமே பண்ண பிடிக்காது. சும்மா உட்காந்துருப்பேன், ஜடம் மாதிரி சும்மா உட்காந்துருப்பேன். ஸ்க்ரீனை சும்மா ஆஃப் பண்ணி விட்டு, எதுவும் ஓடாது, எந்த சவுண்டும் இருக்காது, பாட்டு, டிஸ்ட்ராக்ஷன், லைட்டு எதுவுமே இருக்காது. லிட்ரலாக சும்மா உட்காந்துருப்பேன். ஒரு ஃபுல் டே கூட சும்மா உட்காந்துருப்பேன். இஃப் ஐ எம் லைக் மென்டலி ட்ரவுண்ட் அண்ட் ட்ரெயின்ட், முடிஞ்சது. என்னால் எதுவும் செய்ய முடியாது, என்னால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, எனக்கு எந்த எக்ஸ்டர்னல் ஃபேக்டரும் இருக்கக்கூடாது. நோ, ரீல்ஸ் பார்க்கறது அது பாட்டுன்னு ஓடும், என் மூளை பாட்டுன்னு எங்கேயாவது இருக்கும். எங்கேயா கூட ஏதோ ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு அப்படி இருக்காது, கவலைப்பட்டுட்டு லைக் லிட்ரலா நம்பா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா திஸ் இஸ் இட், இன்னைக்கு வந்து ஐ ஹாவ் டு டேக் இட் ஸ்லோ. அப்போ வந்து ரொம்ப நான் ஹை டெண்டா இருப்பேன், என்னோட எமோஷன்ஸ்லயா இருக்கட்டும், மற்றவங்களை ட்ரீட் பண்ற விதத்துலயா இருக்கட்டும். மோனா ஜிப் இட், யாரையாவது வார்ன் பண்ணணும்னா பண்ணிருன்ட்டு அந்த மாதிரி இருக்குன்னா வீட்டில் போய் முன்னாடியே வீட்டை ஆளுங்களோட நான் வந்துட்டு அன்னைக்கு சர்வைவ் பண்ணோம் அப்படின்னா முன்னாடியே சொல்லிடுவேன், நோபடி டிஸ்டர்ப் மீ, நான் செம கேவலமான கிராங்கியான ஒரு ஃபேஸில் இருக்கேன், நானே சரியாயிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்னும் போது ஐ லைக் டு ஐசோலேட் மை செல்ஃப். அப்படியே பொறுமையாக அமைதியாக ட்ரெயின் அவுட் ஆகிட்டுறத ஃபுல்லாக நான் ட்ரெயின் அவுட் ஆகி மறுபடியும் ரெஃப்ரெஷ் ஆகுற வரைக்கும் அல்லா கிவ் சம் நைஸ் டைம் அவுட் ஃபார் மை செல்ஃப். அது வந்து டெஃபினட்டாக ஹெல்ப்ஸ். ஆனால் என் ஒர்க் ஸ்டைலுக்கு, என்னுடைய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ரொட்டீனுக்கு வந்துட்டு இது இல்லை ஒர்க். ஆனால் 9 to 5 ஜாப் போகிறவங்க, வெளியில் வேற எங்கேயா ட்ராவல் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அது வந்து வேலைக்கே ஆகாது. அப்படி இருக்குன்னா யூ ஒன்லி ஹாவ் டு ப்ராப்பர்லி ரெஸ்ட் யுவர் செல்ஃப். லீவ் டைம்ஸ்லயும் வந்துட்டு ஓவர் எக்ஸாஸ்ட் பண்ணிக்காம இருக்கணும். கண்டிப்பா யூ ஹாவ் டு டேக் அ பிரேக். பிரேக் எடுக்கிறதுக்கு கில்ட்டியா ஃபீல் பண்ணாதீங்க. யூ டிசர்வ் தட் பிரேக். ஓகேவா, ஒரு மனுஷன் ஃபுல்லா அப்படியே 365 டேஸும் வந்துட்டு வேலை செய்யணும் அப்படிக்கு வந்துட்டு யாருமே வந்துட்டு அதுல வந்து என்ன சொல்றது, அதுக்கு பேர் என்ன, ஐ டோன்ட் நோ தி எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட், விதிவிலக்கு இல்ல, அதை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு. தே கேன் டேக் பிரேக், தே ஹாவ் டு டேக் பிரேக். கேன் கிடையாது, யூ ஹாவ் டு டேக் பிரேக். இது வந்து நான் வந்து செம்மையா பேர்ன் அவுட் ஆனும்போது வந்து ரியலைஸ் பண்ண ஒரு விஷயம். எனக்கு என்ன ஆச்சுன்னா, நடுவில் வேலையே செய்யாது. அதுவும் என்னுடைய ஃபீல்டு வந்து கிரியேட்டிவ் ஃபீல்டு அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு திங்க் சம்திங் ஆர் அதர். ஏதாவது ஒன்று பேசிட்டு இருக்கணும், ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்டாக யோசிக்க ட்ரை பண்ணணும். ஒரே ரொட்டினான ஒரு ஜாபா இல்லை அப்படின்றதுனால ஐ ஹாவ் டு யூஸ் மை பிரெயின். அப்போ வந்து நான் கொஞ்சம் ஓவர் யூஸ் பண்ணிட்டேன்னா அவள் தான் ஃபியூஸ் போயிடும். ஸோ அதை வந்து நான் காம் டவுன் பண்ணுறதுக்கு ஐ ஹாவ் டு ஸ்விட்ச் ஆஃப் மை பிரெயின். நான் கரெக்டான டைமுக்கு, தேவையான டைமுக்கு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணாமல் விட்டதுனால இஷ்டத்துக்கு அதுவாக ஸ்விட்ச் ஆஃப் ஆகிட்டு இருந்தது. ஒரு ஸ்டேஜில் வந்து மை மூளை காட் நம், எதுவும் யோசிக்கல, என்னால் வந்து ஒழுங்காக ஃபங்க்ஷன் பண்ண முடியல. ஐ வாஸ் லிட்ரலாக ஃபீலிங் சேட் அண்ட் ஹோப்லெஸ் அண்ட் டவுன் ஆல் த டைம். ஸோ எனக்கு வந்து பேர்ன் அவுட் தான் அது அப்படின்ற அந்த டேர்மை கண்டுபிடிக்கிறதுக்கே வந்து ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு. ஓ, இதுக்கு பேர் தான் பேர்ன் அவுட்டா அப்படின்ட்டு. ஐ வாஸ் எக்ஸாஸ்டிங் மை செல்ஃப். ஐ ஹேட் டு டேக் அ பிரேக். இப்போ வந்து ஒரு ஃப்ளோவில், ஒரு எனர்ஜியில், ஒரு ஃபயரில் வி வுட் பி ஒர்க்கிங் செம்ம ஹார்டா, செம்மையா, பயங்கரமா. ஆனால் எப்பயாவது நமக்கே வந்து தோணும், கொஞ்சம் ஓவர் டைம் வேலை செய்கிறோமோ, இல்லை கொஞ்சம் அல்ட்ரா ஸ்பீடில் வந்து போய்கிட்டு இருக்கோமோ அப்படின்ட்டு. அப்படி உங்களுக்கு தோணுற டைமில் லைட்டா ஸ்லோ டவுன் பண்ணுங்க. வாரத்துல ஒரு நாள் பிரேக் எடுக்கிறீங்கன்னா ஒரு 1.5 days வந்து பிரேக் எடுங்க. யுவர் பாடி நீட்ஸ் சம் பிரேக், பாடி அண்ட் பிரெயின். ஓகேவா? ஸோ தட்ஸ் தி ஒன்லி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மெயின் திங். ப்ரொக்ராஸ்டினேஷன் வரும்போது அது உங்களை ஓவர் ரூல் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஏன்னா
ப்ரொக்ராஸ்டினேஷன் வந்து நீங்க நிறைய இடம் கொடுக்க ஆரம்பிச்சாலோ, இல்ல அத கவனிக்காம அத ஓவர் ரூல் பண்ணி போக நீங்க ட்ரை பண்ணாலோ, இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் யூ ஓவர் டைம். அண்ட் அதுவே வந்துட்டு உங்களுக்கு ஒரு சிவியரான ப்ராப்ளம் மாதிரி ஆயிடும். உங்களால யுவர் பாடி ஒன்ட் ஃபங்க்ஷன் ஆக்சுவலா. அதுதான் உண்மை. ஸோ யூ ஹாவ் டு அக்னாலேஜ் இட். யூ ஹாவ் டு கிவ் யுவர் செல்ஃப் சம் டைம். அது இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூ ஹாவ் டு மென்டலா மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணியே ஆகணும். லைக் ஓகே, இப்போ நான் வந்து டவுன் டைம் எடுக்கிறேன், ஐ வில் டெஃபினெட்லி பவுன்ஸ் பேக் அப்படின்றது. அந்த டைம்ல ரொம்ப கில்ட்டியா வந்து ஃபீல் பண்ணுவேன். எனக்கு நான் வந்து சொல்றேன், ஆனா எனக்கு வந்து இப்போ வரைக்கும் வந்துட்டு கில்ட்டியா ஃபீல் ஆகும். ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பயங்கரமான ஒரு துக்க நிலைக்கு போயிட்டு கில்ட்டியா, அவ்வளவுதான் மோனா நீ என்ன பண்ற, நீ ஏன் இப்படி இருக்க, இப்படியே போனா உருப்பிட மாட்டேன் நீனு, அப்படி இப்படின்னு ரொம்ப ட்ராஷ் டாக்லாம் பண்ணிப்பேன் எனக்கு நானே. ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஐ கான்ட் ஹெல்ப் இட். ஆனா அதனால ஒன்னும் ஆக போறது கிடையாது. சரி கொஞ்சம் எக்ஸாஷன் மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு அதை பண்ணிட்டு நாளைக்கு யூ ஆர் கோயிங் டு ஒர்க். நீ எக்ஸ்ட்ராவா கூட ஒர்க் பண்ணிக்கோ, பட் யூ ஆர் கோயிங் டு ஒர்க். இன்னைக்கு நல்லா பிரேக் எடுத்துக்கோ அப்படின்ட்டு நல்லா அப்படி பேசி புலம்பு முடிச்சுட்டு அப்பாடான்ட்டு விட்டுட்டு, ஓகே இதுக்கு மேல இதை வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படின்ட்டு டைமும் செட் பண்ணிட்டு மறுபடியும் ஒரு 3 hours 4 hours பிரேக் எடுத்துட்டு அடுத்த நாள்ல இருந்து ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிக்கிறது. ஸோ செல்ஃப் அனாலிசிஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இது முக்கியமா ஒரு பேட்டர்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் வியாதி வந்து இருக்கு அப்படின்னா யூ ஹேவ் டு ட்ரீட் இட். அதுவா சரியாயிடும் அப்படின்ட்டு விட்டீங்கன்னா இட் won't. நீங்க தான் ஏதாவது ஒன்று செஞ்சாகணும். அதுக்கு இதெல்லாம் வந்து சில விஷயங்கள். ஆனஸ்ட்லி ப்ரோக்ராஸ்டினேஷன் இஸ் ஆக்சுவலா இன்ஜூரியஸ் டு ஹெல்த். ஏன்னா இப்ப இருக்க இந்த ஒரு பேஸ் ஆஃப் அவர் லைஃப்ல வந்துட்டு அதை நம்ம கண்டுக்காமலோ ஆர் அதுக்கான கரெக்டான ப்ரீதிங் டைம் நம்ம கொடுக்காமலோ விட்டா இட் வில் டெஃபினெட்லி அஃபெக்ட் அஸ் இன் த லாங் ரன். அது கூட சர்வைவ் தான் நம்ம வந்து பண்ண கத்துக்கணும். ஓகேவா? அதை ஃபுல்லா எராடிகேட்டும் பண்ண முடியாது. லைஃப் லாங் இருந்துட்டே தான் இருக்கும். ஆஸ் லாங் as we are working on a daily basis, ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றது வந்துட்டு ஒரு இலவச சலுகையான ஒரு இணைப்பு மாதிரி தான் நமக்கு வந்துட்டே இருக்க போகுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிட்டே ஆகணும். ட்ரீட் யுவர் செல்ஃப், தப்பே கிடையாது. இதே வந்து நான் ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல வந்துட்டு ரொம்ப ஒரு கில்ட்டியான ஒரு விஷயம் மாதிரி வச்சிருந்தேன். நீ என்ன சாதிச்சிட்ட, நீ உனக்கு ட்ரீட் பண்ற அப்படின்ற ஒரு தாட் எனக்கு இருந்துட்டே இருந்தது. அப்புறம் ஒரு ஃபேஸ் ஆஃப் மை லைஃப்ல வந்துட்டு இவ்வளவுதான் லைஃப், யோலோ, ஸோ அதனால ட்ரீட் யுவர் செல்ஃப், லிவ் யுவர் லைஃப் அப்படின்ற ஒரு போதனைக்குள்ள இறங்கினேன். ஸோ இப்போ வரைக்குமே எப்படின்னா ஐ ஸ்கெட்யூல் மை செல்ஃப் லைக் ஓகே இப்போ நான் இவ்வளோ ஒர்க் பண்றேன், இதுக்கப்புறம் பிரேக், இதுக்கு நான் இந்த ஒர்க்கை பண்ணி முடிச்சேன்னா இதுக்கு ட்ரீட். அது இதர் ஏதாவது ஒரு சாப்பாடு விஷயமா இருக்கலாம், இல்லை ஏதாவது சீரீஸ் பார்க்கறதா இருக்கலாம், எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம், நான் அதுக்காக தள்ளி வைக்கிற ஒரு விஷயம் வந்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணிப்பேன். எல்லாமே இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மைண்ட் செட். உங்க மைண்ட் செட்டை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான், யூ ஆர் சார்ட்டட். ஸோ ட்ரை கண்ட்ரோலிங் யுவர் மைண்ட். முடிஞ்ச அளவுக்கு உங்க மைண்டுக்கு வந்துட்டு நீங்க வந்துட்டு கம்யூனிகேட் பண்ண பாருங்க. ஓகே நீ இப்படி ஃபீல் பண்றியா, ஓகே ஃபைன், டேக் யுவர் டைம். ஆனா இதுக்கப்புறம் யூ வில் பி ஃபைன், யூ ஆர் கோயிங் டு பி ஃபைன். அதுக்கப்புறம் நீ எந்த சீட்டிங் வேலையும் செய்யக்கூடாது அப்படின்றது வந்து ஸ்ட்ராங்கா இருங்க. இப்போ வரைக்கும் நான் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் விஷயம்ல இப்போ வரைக்குமே கொஞ்சம் வருத்தப்படுற ஒரு விஷயம், ஆனா கைண்ட் ஆஃப் லைக் ஓகே வித் இட் என்னன்னா என்னுடைய ஜிம் ரொட்டீன் தான். ஜிம் ரொட்டீனுக்கு வந்துட்டு பீங் வெரி இன்கன்சிஸ்டன்ட். அது என்னெல்லாம் காரணம் சொல்லி அதை வந்து தள்ளி போடலாமோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வந்து காரணம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். பட் வாரத்துல ஒரு 3 நாள் போனா ஓகே ஃபைன், இட்ஸ் அ குட் திங் அப்படின்றது வந்து நான் வந்து பண்ணியிருக்கேன். லைக் மொத்தமா அதை பண்ணாமலும் விடுறது கிடையாது. அங்க வந்து நான் அதை ப்ரொக்ராஸ்டினேட் பண்றதை வந்து வின் பண்ற மாதிரியான ஒரு விஷயம். ஸோ அதை வின்னும் பண்ண விடாம நான் வந்துட்டு 3 நாள் போறேன். அதுவே என்னுடைய ப்ராக்டிஸ்ல ரொட்டீன்ல வந்து அது ஸ்டார்ட் ஆயிடும். டெஃபினட்டா கன்சிஸ்டன்டா போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல வந்து நான் வந்துட்டு அட்லீஸ்ட் 3 நாள் போகணும் அப்படின்ட்டு வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ பேட்டர்னை பார்த்து அதுக்கான டைமையும் கரெக்டா கொடுத்து அது கூட சேர்ந்து சர்வைவ் பண்றதுதான் வந்து இதுக்கான ஒரே சொல்யூஷன். சம்டைம்ஸ் நம்ம மூளை வந்துட்டு இட்ஸ் ஓகே அப்படின்ற ஒரு மூடுக்கு போகும், வேகா இருக்கும். அப்போ வந்து நம்ம தேவையில்லாத டிஸ்ட்ராக்ஷன்ஸ்குள்ள அப்படியே லிட்ரலா மூழ்கிடுவோம். எப்படி ஓபன் பண்ணனே தெரியாது, ரீல்குள்ள போயிருப்போம், பார்த்தா ஒரு 1.5 hours அந்த ரீலை பார்த்துட்டு இருப்போம். ஒரே ரீல்ல, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்குள்ள நான் சொல்றேன். அது வந்து யூ ஹாவ் டு கெட் அவுட் ஆஃப் இட். அந்த ஒரு ப்ராக்டிஸ் வந்துட்டு நீங்க பாக்குறீங்க, நம்மளே அறியாம 1.5 மணி நேரம் ரீல்ஸ்ல உட்காந்துருப்போமா, நோ அப்படின்ட்டு எடுத்து வைங்க. முடிஞ்சா அந்த இன்ஸ்டாகிராம அன்இன்ஸ்டால் கூட பண்ணுவீங்க. 2 நாள் அந்த ஆப் இல்லாம இருந்தா ஓகே. ஆர் இன்னொன்னு என்ன தெரியுமா, இப்போ சப்போஸ் உங்களுக்கு அன்இன்ஸ்டால்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நான் இதை முன்னாடி பண்ணுவேன். யூஸ்வலா இப்போ நம்ம வந்துட்டு ஒரு மசில் மெமரி மாதிரி இருக்கும். இப்படி ஓப்பன் பண்ண உடனே இங்கதான் இன்ஸ்டாகிராம் இருக்குன்னு டக்குன்னு நானும் அந்த மாதிரி நிறைய பண்ணுவேன். போனை எதுக்கு எடுக்கிறோன்னே தெரியாது, ஏதாவது வேலை செய்யறதுக்கா இருக்கும். ஆனா மசில் மெமரி மாதிரி அப்படியே இன்ஸ்டா போவேன், அப்படியே ரீல் பார்ப்பேன், அப்படியே டைம் ஓடிடும், எதுக்கு போனேன்றதே மறந்துடுவேன். ஸோ இந்த ஒரு விஷயத்த நான் கண்டுபிடிச்ச அப்புறம் என்ன பண்ணேன்னா
இன்ஸ்டாகிராமை கொண்டு போயிட்டு எங்கேயாவது ஒளிச்சு வைக்கிறது, லாக் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைலாம் செய்வேன். அது எங்கன்னு தேடி நம்ம வந்து கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வந்துட்டு நமக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் போயிடும். ஸோ அந்த வேலை நான் செய்வேன். அந்த மாதிரி நீங்க வந்து பண்ணிக்கோங்க. இப்போ கூட நான் அதான் இன்ஸ்டாகிராம்குள்ள தான் வந்து போக பார்த்தேன். யூ ஆர் நாட் டூயிங் தட் டுடே நவ். ஓகே. ஸோ ஹேபிட்ஸை மாத்துங்க, சேஞ்ச் பண்ணுங்க. முக்கியமா நமக்கு இப்போ வந்து சோஷியல் மீடியா நிறைய நம்மள சூழ்ந்து இருக்கு அப்படின்றதுனால டிஸ்ட்ராக்ஷன்ஸ்க்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஒதுக்கி வைக்க பாருங்க. ஏதாவது ஒரு வேலை நீங்க செய்யணும், ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணாம செய்யணும் அப்படின்னா டிஸ்ட்ராக்ஷன்ஸை ஒதுக்கி வைங்க. அதை நான் ஒரு காலத்துல பண்ணிட்டு இருந்தேன். பட் என்னுடைய பழக்கம் வந்துட்டு ரிலேட்டட் டு சோஷியல் மீடியாவே தான் இருக்கு அப்படின்றதுனால அந்த அளவுக்கு அதை டிஸ்ட்ராக்ஷன் வந்துட்டு ஒதுக்க முடியாது. இப்போ நான் வந்துட்டு கொஞ்சம் கத்துக்கிட்டேன் அந்த பேட்டர்னை. இப்போ எனக்கு வந்து டிஸ்ட்ராக்டடா ஃபீல் ஆகுதுன்னா, சரி 1/2 மணி நேரம் நீ பார்த்து தொலை, இல்லைன்னா நீ அதுலயே தான் உன் மண்டை இருக்கும் அப்படின்ட்டு 1/2 மணி நேரம் மட்டும் ஒதுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 மணி நேரம் வேலை செய்யறது. அந்த மாதிரி நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இட்ஸ் ஆக்சுவலா ஹெல்பிங் மீ. வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வுட் லைக் டு கிவ் யூ சம் டிப்ஸ். இந்த மாதிரி நீங்க ஒரு ப்ரோக்ராஸ்டினேஷன் ஃபேஸ்ல இருக்கீங்க, அதுல இருந்து வெளியில வரணும் அப்படின்னும் போது என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்றது. ஃபர்ஸ்ட் நீங்க உங்களை நீங்க ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்ணிக்காதீங்க. ஓகேவா? ஐயோ என்ன நீ வேலையே செய்யல, இப்படி பண்றியே, நீ உருப்பிட மாட்ட அப்படின்ற மாதிரி டவுன் கிரேடிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணாதீங்க. ஐ டிட் தட் டு மை செல்ஃப். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இன்னுமே நம்ம வந்துட்டு நம்மளுடைய மென்டல் தாட்ஸை வந்துட்டு டீக்ரேட் பண்ற மாதிரியான ஒரு விஷயம் தான். ஸோ டவுனா பேசிக்காதீங்க. இன்ஸ்டெட் மோட்டிவேட்டிங்கா பேசுங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ஆர் அட்லீஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த பிரேக் எடுத்துட்டு முடிக்கிற ஸ்டேஜ் இருக்குல்ல, அந்த பிரேக் முடிகிற ஸ்டேஜ், அப்போ வந்துட்டு கண்ணாடி பார்த்தோ இல்லைன்னா கேமரா பார்த்தோ, இட்ஸ் ஓகே, நீ இன்னைக்கு பிரேக் எடுத்துட்ட, நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக அழகாக செய்யலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு அப்லிஃப்டிங்காக மோட்டிவேட்டிங்காக உங்களுக்கு நீங்களே சில வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னுமே கொஞ்சம் இன்ஸ்பயர்டாக ஃபீல் பண்ணுறதுக்கு இப்போ நான் இந்த வேலை செய்வேன். அதுவும் முக்கியமாக எனக்கு வந்து ஜிம் போகணும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு அந்த ஒரு ஸ்பார்க் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னா, நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஐ வாட்ச் ஆல் ஜிம் ரிலேட்டட் வீடியோஸ், ரீல்ஸாக இருக்கட்டும், யூடியூப் வீடியோஸாக இருக்கட்டும். அந்த ஒரு எனர்ஜி அண்ட் இன்ஸ்பிரேஷன் வந்து இன்ஸ்டண்ட்டாக வரும். அதை நம்ம பார்க்கும்போது அந்த மாதிரி உங்களுக்கு வந்து இதர் ஒர்க் பண்ணுற மாதிரியான டைம் லாப்சஸ், இல்லைன்னா உங்களுடைய ஒர்க் என்ன நேச்சர்ல இருக்கு அதுக்கு ரிலேட்டடான வீடியோஸ் அந்த மாதிரி பாருங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆகும். ஆர் இந்த மாதிரியான லைக் பாட்காஸ்ட், லைக் இன்ஸ்பயர் பண்ற மாதிரியான பாட்காஸ்ட் நீங்க வந்துட்டு கேட்டு படுக்கிறீங்க அப்படின்னா கூட அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சும்மா டைம் பாஸ்க்காக அதுவும் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த ப்ரோக்ராஸ்டினேஷன் பண்ணாதீங்க. அதை இன்ஸ்பயர் பண்றதுக்காக பண்ணுங்க. உங்களை கண்டிப்பா அது வந்துட்டு உங்களுக்கு மென்டலா ஒரு நல்ல ஸ்பார்க் கொடுத்த மாதிரி இருக்கும், எனர்ஜி கொடுத்த மாதிரி இருக்கும். யூ ஹேவ் டு கிவ் யோர் செல்ஃப் சம் டைம் மறுபடியும் ரீஎனர்ஜைஸ் பண்றதுக்கு. அதை வந்து நீங்க அலட்சியப்படுத்திடாதீங்க. ஐயோ என்னடா ப்ரோக்ராஸ்டினேட் பண்றோம், எப்படி இதுல இருந்து வெளில வர்றது அப்படின்றது மட்டும் நம்மளோட கோலா இருக்க போறது கிடையாது. ப்ரோக்ராஸ்டினேஷன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னா யூ ஆர் நாட் கிவிங் யுவர் செல்ஃப் எனஃப் டைம் டு ரீஎனர்ஜைஸ். அதை நீங்க நோட்டீஸ் பண்ணி உங்களுக்கான டவுன் டைம் கொடுத்து நல்லா ரீஎனர்ஜைஸ் பண்ணி மறுபடியும் பவுன்ஸ் பேக் பண்றதுக்கு ரெடி ஆயிக்கோங்க. மைண்ட் செட் ஷிஃப்ட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதோட இந்த வீடியோ நான் இங்க முடிச்சுக்க விரும்புறேன். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். வேற ஏதாவது பத்தி நான் வந்து சண்டே ஷேட் வீடியோல டெடிகேட்டடா பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா do let me know in the comment section below. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளவுதான். இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோல பாக்குறேன். பை.